ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்மளோட வீட்டில் அன்றாடம் சேர்கின்ற உணவு கழிவுப் பொருட்கள்லேருந்து எப்படி ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் தயாரித்து கொள்ளணும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி தான் நான் எந்த தோட்டத்தில் உள்ள காய்கறி மரங்களுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் உற்பத்தி செஞ்சுக்குவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த முறையில் நான் இதுவரைக்கும் உற்பத்தி செஞ்ச ஃபெர்டிலைசர்ஸ் நன்றாக ஒரு க்ரோத் பூஸ்டராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இது எப்படி தயாரிக்கின்றதுன்னு பார்ப்போம் வாங்க. முதலாவது நம்மட வீட்டில் சேருகின்ற கழிவுப் பொருட்களை எல்லாம் ஒன்றாக எடுத்துக்கோங்க. உதாரணமாக பழக்கழிவுகள், மரக்கறி கழிவுகள், முட்டைக்கோது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது எல்லா கழிவுகளையும் நன்கு சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டிக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். வெட்டிய எல்லா துண்டுகளையும் வெட்டிய பின் தண்ணீர் ஊற்றி காற்று போகாத வண்ணம் பொலித்தீன் பேக் மூலம் கற்றி ஒரு இடத்தில் ஒதுங்குப்புறமாக வைத்து விடுங்க. இவ்வாறு செய்ததும் இந்த கலவை பாக்டீரியா மற்றும் பங்கசு தாக்கத்துக்கு உள்ளாகி சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசர் நமக்கு கிடைக்கும். இது உடனே ஒரு மாதத்திற்குள் கிடைக்குமா என்று பார்த்தால் அது வாய்ப்பில்லை. அதற்கான வாய்ப்பு குறைவுதான். கிட்டத்தட்ட சில மாதங்கள் காத்திருக்க வேண்டும். இது கிட்டத்தட்ட 3 நாட்களின் பின் அவதானிக்கப்பட்ட போது இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைத்திருக்கு. இப்போதே நீங்கள் பார்க்கலாம், பங்கசு தாக்கத்திற்கு உள்ளாகி பூஞ்சனம் வர தொடங்கிவிட்டது. சரியாக இந்த கலவையை நான் செய்யும்போது இன்று திகதி 2024 முதலாம் மாதம் 30ஆம் தேதியாகும். ஓகே நண்பர்களே, சில மாதங்கள் கழித்து இதை அவதானிக்கலாம். ஹாய் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்றைக்கி நாம் செய்த ஃபெர்டிலைசரோட ரிசல்ட்டை தான் அவதானிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு திகதி சரியாக 2024 ஆகஸ்ட் 1ஆம் தேதியாகும். சரியாக கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பின்பு ஃபெர்டிலைசரை நம்ம அவதானிக்க வந்திருக்கோம். தற்போது ஃபெர்டிலைசர் ரெடியாகிவிட்டது. வாங்க என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். நாம் ஊற்றி வைத்த நீரின் அளவு குறைந்து கழிவுப் பொருட்கள் எல்லாம் முக்களடைந்து கருமையான நிறத்தில் காணப்படுகின்றதுங்க. இதில் ஒரு வகையான துர்நாற்றம் கூட வீசுகின்றது. சரி நண்பர்களே, இந்த ஃபெர்டிலைசரை நாம் நம்ம தோட்டத்தில் எவ்வாறு யூஸ் பண்ணுறோம்னு தான் அடுத்தது பார்க்க போகிறோம். நாம் ஃபெர்டிலைசரினை நம்முடைய தோட்டத்தில் புதிதாக நாட்டப்பட்டுள்ள மரக்கன்றுகளுக்கு போடுவோம் வாங்க. நம்மட தோட்டத்தில் நாட்டப்பட்டுள்ள மாங்கன்றுகள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு பொட்டல் அமைப்பு செய்திருக்கிறோம். ஏன் இவ்வாறு செய்திருக்கிறோம் என்று பார்த்தால், இடையிடையே மாங்கன்றுகளுக்கு திரவ பசலைகள் ஏதாவது போடுவது வழக்கம். ஆகையால் இந்த மாதிரி ஒரு செட்டப் செய்து வச்சிருக்கோம். இந்த பொட்டல் செட்டப்பில் தான் நாங்கள் திரவ பசலைகளை இடுவோம். ஏன் இவ்வாறு இட வேண்டும்? சாதாரணமாக மரத்தின் அடியிலே மண்ணிலே இட முடியுமே என நீங்கள் கேட்கலாம். ஆமாம் நண்பர்களே, உங்களுடைய கேள்வி சிறந்த ஒரு கேள்விதான். மாட்டரு, ஆட்டரு, கோழியரு போன்ற இயற்கையான பசலைகளை மரத்தின் அடியில் விடுவதன் மூலம் பெரிதளவில் எதுவும் ஆபத்து ஏற்படாது. ஆனால் திரவ பசலைகளை, செயற்கையாக செய்யப்படும் திரவ பசலைகளை இடும்போது வேரோடு அதிகமாக சேரும்போது வேரழுகி மரம் அழியும் வாய்ப்புண்டு, மரம் இறக்கக்கூட வாய்ப்புண்டு. எனவே நாங்கள் இவ்வாறு பொட்டல் அமைப்பு செய்து அதனுள் திரவ பசலைகளை இட்டு வருகிறோம். திரவ பசலைகளை இவ்வாறு பொட்டல் செட்டப் செய்து அதனுள் இடும்போது எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாதா என கூட நீங்கள் யோசிக்கலாம். அவ்வாறு ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டுங்க. ஆகையால் நாம் பொட்டலின் மூடியினுள் சிறிய துளைகளை இட்டிருக்கோம். அதனால் அதனூடாக திரவம் டொட்டாக தான் கசியும். அந்த நேரம் பெரிய அளவில் தாவரத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது என கூறலாம். அத்தோடு மரத்தின் அடியிலிருந்து 1 அடி தூரத்தில் தான் பொட்டல் புதைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் முதலில் திரவ பசலையானது மண்ணில் கசிந்து மண்ணினூடாக தான் வேரிற்கு கடத்தப்பட வேண்டும். டிரெக்டாக வேருடன் டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான ஒரு ஃபுல்லான கம்ப்ளீட்டான ஒரு செட்டப் செய்வதன் மூலம் மரத்திற்கு தேவையான பசலைகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வழங்க முடியும். இந்த மரம் தற்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பசலை இட்ட பின் இந்த மரங்களுடைய மாற்றங்கள் அப்டேட்டை நம்மளோட சேனலில் ஒவ்வொன்றா போடுறேன். இந்த மாதிரி உங்களோட வீட்டிலையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து கார்டன் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஹேவ் அ ஹாப்பி கார்டனிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.